அனைவருக்கும் வணக்கம். உலகளாவிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கான தீர்வுகளை இந்தியா கண்டுபிடித்து வருவதாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூறினார். டெல்லியில் உள்ள தேசிய வேளாண் அறிவியல் மைய வளாகத்தில் விவசாய அறிவியல் மையத்தின் 32வது சர்வதேச வேளாண் பொருளாதார நிபுணர்களின் சர்வதேச சங்க விழாவை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். அப்போது அவர் பேசியதாவது, 65 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் இதுபோன்ற ஒரு மாநாடு ஏற்பாடு செய்யப்படுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருக்கும் உங்களை வரவேற்கிறேன். உலகளாவிய உணவு பாதுகாப்பிற்கான தீர்வுகளில் நாங்கள் பணியாற்றி வருகிறோம். இந்தியா பெரிய அளவில் உற்பத்தி செய்யும் உபரி நாடாக திகழ்கிறது. இந்தியாவில் 15 விவசாய பருவ மண்டலங்கள் உள்ளன. வெவ்வேறு விவசாய நடைமுறைகளும் உள்ளன. இந்த பன்முகத்தன்மைதான் உலகின் உணவு பாதுகாப்புக்கான நம்பிக்கையின் கதிராக விளங்குகிறது. ஒரு காலத்தில் இந்தியாவின் உணவு பாதுகாப்பு சர்வதேச அளவில் கவலையாக இருந்தது. இன்று உலகளாவிய உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கான தீர்வுகளை இந்தியா கண்டுபிடித்துள்ளது. உணவு மற்றும் விவசாயத்திற்கான நமது பாரம்பரியம் மற்றும் அனுபவங்கள் நம் நாட்டை போலவே பழமையானவை. விவசாய பாரம்பரியத்தில் அறிவியலுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. மருத்துவ குணங்கள் கொண்ட உணவுகளை உட்கொள்ளும் ஆயுர்வேத விஞ்ஞானமும் நம்மிடம் உள்ளது. இந்தியாவில் விவசாயத்துறையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் பருவநிலை மாற்றம் ஆகியவற்றுடன் ஊட்டச்சத்து ஒரு பெரிய சவாலாக உள்ளது. ஆனால் இதற்கு இந்தியாவில் தீர்வு உள்ளது. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை நினைவு கூர்ந்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகளின் வளர்ச்சிக்கு அவர் பங்களித்ததாக கூறினார். சர்வதேச விவசாய பொருளாதார நிபுணர்கள் சங்கம் ஏற்பாடு செய்துள்ள முப்பெரும் மாநாடு 2024 ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.